ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. இனி கவலை இல்லை. புதிய வசதி ஆகஸ்ட் 30 வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் நலத்துறை ஜூலை 16, 2024 அன்று சாரல் ஓய்வூதிய விண்ணப்ப படிவம் 6A பற்றிய தகவலை வழங்கும் அறிவிப்பை வெளியிட்டது. டிசம்பர் 2024 முதல் ஓய்வு பெறும் அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இந்த படிவம் எதிர்காலத்தில் EHRMS ஆன்லைன் தொகுதியில் கிடைக்கும். அந்த அறிக்கையில் EHRMSஇல் உள்ள ஓய்வு பெற்ற அதிகாரிகள் EHRMS மூலம் படிவம் 6Aவை நிரப்புவார்கள். மேற்படிப்பு வழக்குகளுக்கு மற்றும் EHRMSஇல் இல்லாத ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பவிஷ்யாவில் படிவம் 6Aவை நிரப்புவார்கள். புதிய ஓய்வூதிய விண்ணப்ப படிவம் பவிஷ்யா மற்றும் EHRMS தளத்துடன் 30 ஆகஸ்ட் 2024 அன்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கால் தொடங்கப்படும். இந்த எளிமை அதிகபட்ச ஆட்சி குறைந்தபட்ச அரசு கொள்கையின் கீழ் ஒரு முக்கிய முயற்சியாகும். புதிய படிவம் என்பது படிவங்கள் மற்றும் வடிவங்களை ஒரு எளிய பயன்பாடாக ஒருங்கிணைக்கிறது. இந்த புதிய படிவம் மற்றும் எதிர்கால வணிக செயல்பாட்டில் தொடர்புடைய மாற்றங்கள் ஒற்றை அடையாளம் மட்டும் மூலம் ஓய்வூதிய படிவத்தை சமர்ப்பிப்பதை எளிதாக்கும். முழு ஓய்வூதிய செயலாக்க செயல்முறையின் ஆரம்பம் முதல் இறுதி வரை டிஜிட்டல் மயமாக்கப்படும். ஓய்வூதியம் வழங்குவது முதல் ஓய்வூதியம் வரை முழு ஓய்வூதியத்தையும் டிஜிட்டல் முறையில் செயலாக்க இது உதவும். இது முழு ஓய்வூதிய செயல்முறையிலும் காகிதமில்லா செயல்பாட்டிற்கான ஒரு படியாகும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஓய்வூதியம் பெறுவோருக்கான எளிமையான பயனர் இடைமுகத்துடன் ஓய்வூதியம் பெறுவோர் இனி நிரப்பப்படாத அல்லது தவறவிட்ட படிவங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.